அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபத்தை தரக்கூடிய இடம். முழுசுமாக தீய பலனை தராது, முக்கால் சுபம் நிச்சயமாக இருக்கக்கூடிய நிலை. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். சரி, இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம். சனி பகவான் 12ல் இருக்கார். இருந்தாலும் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனராசி அன்பர்கள் புலம்பக்கூடிய சத்தம் கேட்கிறது. இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரமாயிட்டார். 7.5 சனி நடக்குது, விரை சனி தான். ஆனால் அவர் வக்ரமாக இருக்கிறதால முன்மீட்டு பலனை தருவார். அப்போ 11ல் சனி பகவான் இருந்தால் எந்த பலனை தருவாரோ நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த சனி பகவான் தீய பலனை தருவதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி சாதகமாக இருக்காரா? குரு பார்வை கோடி நன்மை. குரு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம். 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை 7க்குடையவனும் புதன் 5ல் தான் இருக்கார். ஸோ அப்போ அமக்கலமாக இருக்கிறதால கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே இருக்குது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். அது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு உதாரணமாக 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பார்த்து திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவங்க என்ன பண்ணணும், ராகு ராசியில் இருக்கிறதால பிரம்மாண்டம்லாம் அதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும். அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு காலம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைச்சி இது பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை வரும். அதனால் இந்த ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சாதிப்பீர்கள். இதை விட பெருசாக வேணும், இதை விட இன்னும் நல்லா வேணும்னு எதிர்பார்த்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட்டுட்டு டிலேனஸ், அதாவது காலதாமதம் தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது 2 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு போயிடுறார் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆதலால் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். மருத்துவமனை செலவு வைக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும். கடன் சுமை வரும். கடன்
சுமை ஒரு சிலருக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். மற்றபடி 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது அம்சமான ஒரு விஷயம். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பு காத்திருக்கிறது, ஆதரவு பெருக போகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு அவங்களுடைய அரவணைப்போடு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க. இல்லை ஒரு வெளியூர் வெளி மாநிலத்துக்கு ஒரு கோயில் குளங்களுக்காவது போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை, தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். தந்தையால் ஒரு சிலருக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. 11ஆம் இடம் அப்படின்னும் பொழுது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அற்புதமாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சனி சம்பந்தம் இருக்கிறதால நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். இந்த 7இல் கேது இருந்தால் குரு கேது காம்பினேஷன் ஆன்மீகத்தில் கூட நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 15, 16 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராசிரம நாள் வண்டி வாகனங்கள், அதாவது வேலைக்கு போனால் கூட ரெகுலராக டெய்லி போகிற வேலையாக இருந்தால் கூட அன்றைக்கி அந்த எடுக்கிற வண்டி எடுக்காதீங்க. ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க, இதில் போங்க. ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகும். அப்புறம் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. அப்போது ரிப்பேர் செலவு, மன உளைச்சல், ஆஃபீஸுக்கு போகிறது லேட்டு, இதெல்லாம் நடக்கும். ஆனால் சொந்த வாடகை வண்டினா வண்டி ரிப்பேராக இன்னொரு வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த சந்திராஷ்டம நாளில் கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம், இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.